இது எங்கள் ஆர்கேபிஆர் ரோடு. இது பஞ்சாரா மெயின் ரோடு. இப்படி திரும்பினா கல்கிரி மெயின் ரோடு போகும். ரொம்ப கிட்ட தான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 அடியோ 100 அடி தூரம் தான் இருக்கும் மெயின் ரோடு. இது கல்கிரி மெயின் ரோடு. இந்த பக்கம் போனால் என்பிஎஸ் ஹை ஸ்கூல் வரும். இந்த பக்கம் போனாக்கா ஆர்ச்சிட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இந்த ஏரி கிட்ட வாக்கிங் பண்ணுவேன். பொறமாவு லேக் ரோடு. இப்போ நான் அந்த ரோடெல்லாம் ஒரே டிராஃபிக்கு. நல்லா இல்லை, மழைனால. நேற்று நல்ல மழை. அதனால் இந்த ரோடுக்கு ஏற்றாப்பில் ட்ராக் பண்ணி பொறமாவு லேக் ரோடு போகிறது. இந்த ரோடு காலியாக இருக்கும். ஒரு டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நல்லா டவுனாக இருக்கிறதுனால ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டில் இருக்காது. ஒரே டிராஃபிக்கு. கிராஸ் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக டிராஃபிக். இது பேர் கூட பஞ்சார மெயின் ரோடு தான். இது பொறமாவு லேக்குக்கு போகிற வழி. இது நல்ல டவுனு. இங்கே வரும் தண்ணி லாரி தான் வரும், வேறு ஒன்றும் வரும். எப்படி இருக்கு வேறு ரோடு? காக்கா இல்லாத. இது மொத்தமே பஞ்சாரா லேஅவுட் தான். இங்கே வந்துருக்க ரோடு கூட பஞ்சாரா மெயின் ரோடு தான். இங்கேருந்து ரைட்டில் திரும்பி போனோம் இந்த லேக்குக்கு. போனாக்கா ஜனங்கள்லாம் ஹாப்பியாக சண்டே என்ஜாய் பண்ணி கிடக்குறா. வாக்கிங்க்கு யாருமே வராமல் தம்பல். இப்போ ரோடெல்லாம் காலியாக கிடக்குது. ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று நிற்குது. இது ஏதோ சிரியன் ஏதோ சர்ச்சுன்னு போட்டிருந்தோம். இங்கே கொஞ்சம் தூரம் போய் லெஃப்டில் திரும்பி போகணும்.
இதுதான் ஹொரமாவு லேக்குக்கு போகிற வழி. எல்லாம் ஒரே டவுன், எல்லாம் நீட்டாக இருக்குது ரோடு எல்லாம். நீட்டானாக்கா தண்ணி எங்கேயும் இல்லை, சேர் எங்கேயும் இல்லை. ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதுதான். ஜனங்க கிளைமேட் சில்லுன்னு இருக்குது இல்லையா, எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஜனங்க யாரும் ரோட்டில் தம்பில்லை. கேட்டுன்ற வந்தாச்சு, லேக்கு கேட்டு இது. ये कैसे मुड़ அந்த ஏரியில் இருக்கா மாதிரி இல்லாமல் இந்த ரோடெல்லாம் மண் ரோடு தான். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, அங்கங்கே உட்காரத்துக்கு சேர் மாதிரி சிமெண்ட் சேர்ஸ் நிறைய இது சோஃபா மாதிரி போட்டிருப்பா. அவ்வளோதான். இதுதான் லேக்கு. பெரிய லேக்கு. இது ஹொரமாவு லேக். அங்கங்கே சேர் உட்காரத்துக்கு நல்ல அழகாக. ஜனங்க யாரும் ரொம்ப வருது இல்லை, காத்தால இல்லை, ரொம்ப வெயில் வந்துட்டு வருவாள் என்னமோ. ஜனங்க யாரையும் காணும். ஒன்றுமா போகிறதுக்கு பயமாக கூட இருக்கும். இந்த பக்கம் காடு மாதிரி செடிகள், இந்த பக்கம் ஏரி நிறைய தண்ணி. இதுவும் நல்ல தண்ணி இல்லை, அதனால் ஒரு பூச்சி கூட தமிழில் இல்லைன்னா சாதாரண மீனெல்லாம் எகிரி குதிச்சுட்டு இருக்கோம். இந்த ஊரில் இருக்கிற ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் ஏரிக்கு திருப்பிடானுங்க போடுறது. அதனால் தண்ணி பூச்சி கீச்சி இருக்காமல் தமிழில் இருக்கும். இன்னும் யார் பார்த்தா, அது எங்கே பார்த்தாலும் இந்த கல்ச்சர் நிறைய இருக்கும். அதனால் ஹாப்பியாக வீட்டில் பொழுது போகிறேன்னா வந்து மணிக்கணக்கில் உட்காந்துட்டு போனோம். என்னுடைய ஸ்டெப் ட்ராக்கரை 2 கிலோமீட்டர் நடந்து கொண்டு தான் காமிக்கிறது. அதனால் இங்கே எங்கேயான உட்காந்துக்கிட்டு வீட்டை பார்க்க வந்துடுவேன், ரிட்டர்ன் ஆகிடுறேன். ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில்
வயசானவள முட்டியெல்லாம் நல்லா தேஞ்சு போயிருக்கும். ரொம்ப நேரம் வாக்கிங் போய் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, கூடிய வரைக்கும் வாக்கிங் அவாய்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு பார்த்தேன். நான் நடக்க முடியும். இன்னும் என்னத்துக்கு என்ன பெருமை நடந்து, அதனால் இந்த இடத்துல இங்கே உக்காந்துட்டு அழகாக கொஞ்ச நேரம் பொறுத்து வீட்டை பார்க்க போயிடுவேன். ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன்பா, காலியாக இருக்குது. ஏதாவது ஆளுங்க தெம்பு. இங்கே பக்கத்தில் இந்த சூரேஜ் வாட்டர்லாம் க்ளீன் பண்ணுற இது ஏதோ இருக்குது. அங்கேருந்து கொண்டு வந்து தண்ணியெல்லாம் இந்த இதுக்குள்ளே விட்றோம். அங்கே ஒரு கொக்கு கிடக்குது. காலியாக இருக்கு ரோடு. எவனுங்க அங்கங்கே கீழே சேரு எங்கே காலை வச்சுட்டு மாட்டி போகிறேன்னு ஒன்றும் இல்லை. வந்தாச்சு கேட்டுக்கிட்ட. நல்ல வெயில் ஆரம்பிச்சிட்டு மணி 10:40. வழியில் யாரும் பைக்கு கீழே தொலைச்சிட்டு என்ன கேட்டேன், நீங்கள் பார்த்துங்களான்னு. இல்லை அப்சர்வ் பண்ணலப்பான்ட்டேன். பாவம் அப்படி அம்மாட்டி எப்படி வீட்டுக்கு போகலாம். இவ்வளோதான் வேலையை கிடக்கு. நான் திரும்பி சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கு பேர். வாக்கிங் பண்ணிட்டு வந்தால் மூச்சு வாங்குறது. அப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான்.